அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி குறள் எண் 1307. ஊடலின் உண்டு ஆங்குவோர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொள் என்று. ஊடல் கொள்வது நல்லது என்றாலும் அதிலும் கூட ஒரு துன்பம் உண்டு. கூடல் நடக்குமோ நடக்காதோ, தாமதித்து நடக்குமோ என்ற சந்தேகம் இருப்பதால் there is small negativity in having lovers fight. There may be a doubt about the happening and the duration of the union. துழிப்பா, இன்பம் தரும் பொய்க்கோபம் தரும் ஒரு சிறு துன்பம், கலவி இன்பம் நடக்குமோ நீடிக்குமோ என்னும் ஐயம். இன்பம் தரும் பொய்க்கோபம் தரும் ஒரு சிறு துன்பம், கலவி இன்பம் நீடிக்குமோ நடக்குமோ என்னும் ஐயம். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: புலவியற்ற கலவியில் புத்தின்பம் இல்லை, நெருக்கத்திற்கு முன்னே பிணக்கம் பெரிதும் வேண்டியதுதான். இன்பத்தின் மறுபக்கமாகிய அதிலும் ஒரு துன்பம் இருக்கிறது. பிணக்கத்தின் நீட்சியால் கலவி நேருமோ நேராதோ என்ற நெஞ்சின் தவிப்பு தான் அது. இந்த ஊடல் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஊடல்னா என்னங்கிறது நம்ம நிறைய பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தினால தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் சண்டை வரும். சண்டை வரும்போது தலைவன் ஒரு பக்கம் அப்படி திரும்பி மூஞ்சி பார்த்துட்டு உருன்னு இருப்பார், அப்படி சிரிக்க மாட்டாரு. தலைவி அப்படின்ட்டு போயிடுவாங்க, இப்படி திரும்பிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டை இருக்கும்போது ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும், காதல் இருக்கும், காமம் இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அது வெளிக்காட்டாம இந்த ஊடல் அப்படிங்கிற ஒன்று மண்டகணத்தினால, ஈகோ என்ற அந்த தன்முனைப்பினால ரெண்டு பேருக்கு மனசுலயும் அப்படி இருக்கும். இது இருக்கும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஐயப்பாடு நிலவும். ரெண்டு பேர் மனத்துக்குள்ளயுமே ஒரு சந்தேகம், ஒரு ஐயப்பாடு நிலவும். என்ன அந்த ஐயப்பாடு அப்படின்னா, சண்டை போட்டுக்கிறோம், இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோமா, சமாதானம் ஆயிடுவோமா, இல்ல இது இப்படியே நீடிக்குமா, அப்படியே ஒருவேளை சமாதானம் ஆனாலும் விரைவில் ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவோமா, இல்ல அந்த ஒரு கலவியில் ஒரு இன்பமே இல்லாம போயிடுமா, விரைவாக கலவி முடிஞ்சிருமா, கலவி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஐயப்பாடு இருவருடைய நெஞ்சிலும் இருக்கும். அப்ப அந்த ஊடல்ங்கிறது நல்லது என்று பல இடங்களில் ஐயன் வலியுறுத்தி சொல்லுகிறார். நமக்கும் புரியும். ஊடல் இல்லாத பண்டமும், ஊடல் இல்லாத காமமும், ஊடல் இல்லாத தாம்பத்தியமும் குப்பையிலன்னு சொல்லிட்டு போலாம். அந்த ஊடல் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையை தவிர்த்து, ஊடல் இருக்கு, அப்ப அது இன்பம் தானே கொடுக்கணும். ஊடல் இருக்கும்போது இன்பம் தானே வரணும். ஏன்னா ஊடல் வேணும் வேணும்னு சொல்றோம். ஆனா அந்த ஊடல்ங்கிற அந்த இன்பம் வரும்போதும் ஒரு சிறு துன்பம் அதுக்குள்ள இருக்கும். அந்த துன்பம் என்னன்னா, கலவி நடக்குமா நடக்காதா, எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படிங்கிற சந்தேகம் தான், அந்த ஐயப்பாடு தான். கொல் என்பதற்கு சந்தேகம் என்று பொருள். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். இதற்காக ஒரு பாட்டு: சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோ. என் 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என் 16 வயது என்று அன்னை இல்லம் என்ற படத்தில் KV மகாதேவன் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல். TMS பாடியிருப்பாரு. சிவாஜி கணேசன் அப்படி ஒரு நடிப்பு கொடுத்திருப்பாரு. கூட முத்துராமன் இருப்பார். ரெண்டு பேரும் நண்பர்கள். சிவாஜி கணேசன் முத்துராமன் நண்பன்கிட்ட தன்னுடைய காதலி பத்தி சொல்லுவார். காதலி அந்த ஏதோ ஒரு பிம்பம் மாதிரி வந்துட்டு போவாங்க. ஆனா இல்லாத காதலி எண்ணி எண்ணி அப்படி உருகி அப்படி அவள் மேல் காதலை செலுத்தி செலுத்தி சிவாஜி கணேசன் பாடுவார். அப்படி சொல்ற வரிகள் தான் இந்த வரிகள் கண்ணதாசன் எழுது. சுத்திலும் 4 சுவர், அந்த சுவருக்குள்ள ரெண்டு பேருமே தூக்கம் இல்லாம கிடந்தோம். இவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறான், அவ இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கு எப்படி தூக்கம் வரும்? வராது. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு நடக்கூடிய அந்த ஊடல் ஒரு துன்பம் தான். ஆனா அந்த இன்பத்திலேயே, அந்த துன்பத்துக்கு பிறகு வரப்போதிலே ஒரு இன்பம், அந்த இன்பத்துக்காகவே இந்த சிறு துன்பம் போன்ற இன்பத்துல நாங்கள் ரெண்டு பேரும் மலர்ந்தோம், நடந்தோம், கடந்து போனோம் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாட்டுல. அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். ஊடலின் உண்டு ஆங்குவோர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொல் என்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.